இப்போ எந்த லெசன் பார்க்க போகிறோம் அப்படின்னா தமிழரின் கப்பல் கலை 7th செகண்ட் டேர்மில் ஃபஸ்ட் லெசன். பயணம் செய்வதில் தமிழர்களுக்கு எப்பொழுதும் பெரு விருப்பம் உண்டு. பயணம் தரைவழி பயணம், நீர்வழி பயணம், வான்வழி பயணம் என 3 வகைப்படும். அதாவது தரைவழி பயணம் அப்படின்னா என்னது, ரோடுவேஸு. நீர்வழி பயணம் அப்படிங்கிறது பீச்சு, கடல் ஃபுல்லாக கப்பலில் போகிறது. வான்வழி பயணம் அப்படிங்கிறது என்னது, ஏரோப்ளைனில், ஹெலிகாப்டரில் போகிறது. ஸோ நீர்வழி பயணத்தை உள்நாட்டு நீர்வழி பயணம், கடல் வழி பயணம் என 2 வகைப்படுத்தலாம். ஜஸ்ட் ஆற்றுக்குள்ளேருந்து அப்படி ஊரை கடந்து போகிறது, அதெல்லாம் வந்து உள்நாட்டு நீர்வழி பயணம். கடல் வழி பயணம் அப்படிங்கிறது நாடை விட்டு நாடு தாண்டி போகிறது. வானூர்திகள் கண்டுபிடிக்கப்படாத காலத்தில் வெளிநாட்டு பயணத்திற்கு உதவியவை கப்பல்களே. வானூர்தி வந்து கண்டுபிடிக்கப்படலை அந்த காலகட்டத்தில் நம்ம ஒரு நாட்டிலேருந்து இன்னொரு நாட்டுக்கு போகணும் அப்படின்னா என்ன பண்ணுவாங்க, கப்பலில் தான் போவாங்க. கப்பல் கட்டுவதும் கப்பலை செலுத்துவதும் மிக சிறந்த தொழில்நுட்பம் சார்ந்த கலைகள் ஆகும். கப்பலை பார்ப்பதும் கப்பலில் பயணம் செய்வதும் மட்டுமல்லாமல் கப்பலை பற்றி படிப்பதும் உள்ளத்திற்கு உவகை தரும். என்ன சொல்லியிருக்காங்களாம், பயணம் செய்கிறதுல தமிழர்களுக்கு எப்போதுமே பெரு விருப்பம் உண்டு. பயணம் அப்படிங்கிறது தரைவழி பயணம், நீர்வழி பயணம், வான்வழி பயணம் அப்படின்னு 3 வகையாக இருக்குது. நீர்வழி பயணத்தை உள்நாட்டு நீர்வழி பயணம், கடல் வழி பயணம்னு 2 வகைப்படுத்தலாம். வானூர்திகள் கண்டுபிடிக்கப்படாத காலத்தில் வெளிநாட்டு பயணத்திற்கு உதவுனது என்னதுலாம், கப்பல்கள் தான். கப்பல் கட்டுவதும் கப்பலை செலுத்துவதும் மிக சிறந்த தொழில்நுட்பம் சார்ந்த கலைகளாக இருக்குது. கப்பலை பார்ப்பதும் கப்பலில் பயணம் செய்வதும் மட்டுமல்லாமல் கப்பலை பற்றி படிப்பதும் உள்ளத்திற்கு உவகை தரும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. மலை என்றதும் குழந்தைகளின் நினைவுக்கு வருவது காகித கப்பல். மழை நீரில் காகித கப்பல் விட்டு விளையாடாத குழந்தைகளே இல்லை எனலாம். அந்த அளவிற்கு நம் ஆழ் மனதில் கப்பல் இடம்பெற்றுள்ளது. பழங்காலம் முதல் தமிழர்கள் கப்பல் கட்டும் கலையில் சிறந்திருந்ததன் மரபு தொடர்ச்சி இதனை கூறலாம். தமிழர்கள் கப்பல்களை கட்டினர் என்பதற்கும் கப்பல் மூலம் வெளிநாடுகளுக்கு சென்றனர் என்பதற்கும் நம் இலக்கியங்களில் ஏராளமான சான்றுகள் உள்ளன. நமக்கு கிடைத்துள்ள நூல்களிலேயே மிகவும் பழமையானது தொல்காப்பியம். அந்நூல் முன்னீர் வழக்கம் என்று கடற்பயணத்தை குறிப்பிடுகின்றது. ஸோ இது வந்து ஒரு ரிப்பீட்டட் கொஸ்டின். அதாவது நமக்கு கிடைத்துள்ள நூல்களிலே மிகவும் பழமையானது என்னதான், தொல்காப்பியம், தொன்மையான காப்பியம், அதனால தொல்காப்பியம். அந்த நூல் வந்து கடற்பயணத்தை எப்படி குறிப்பிடுதான், முன்னீர் வழக்கம் என்று கடல் பயணத்தை குறிப்பிடுகின்றது. எனவே தொல்காப்பியர் காலத்திற்கு முன்பே தமிழர்கள் கடற்பயணம் செய்துள்ளனர் என்பதனை அறியலாம். இதுலேருந்து என்ன தெரியுது, தொல்காப்பியர் காலம்ங்கிறதே பழமையான காலம். அந்த காலத்துக்கு முன்னாடி இருந்தே தமிழர்கள் வந்து கடற்பயணம் போயிட்டுருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியுது அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டாங்க. ஸோ இந்த பேஜில் என்னெல்லாம் பார்த்துருக்கோம் அப்படின்னா, என்னெல்லாம் பார்த்துருக்கோம், தமிழரின் கப்பல் கலை இன்ட்ரோடக்ஷன் பார்ட்டில் பயணம் செய்கிறதுல தமிழர்களுக்கு எப்போவுமே ரொம்ப விருப்பம் உண்டு. தரைவழி பயணம், நீர்வழி பயணம், வான்வழி பயணம்னு அதை 3 டைப்பாக பிரிச்சிருக்காங்க. இது எல்கேஜி லெசன். ஸோ நீர்வழி பயணத்தை உள்நாட்டு நீர்வழி பயணம், கடல் வழி பயணம்னு 2 வகையாக பிரிச்சிருக்காங்க. வானூர்தி இல்லாத காலத்தில் வெளிநாட்டு பயணத்துக்கு உதவுனது என்னது தான், கப்பல்கள் தான். வானூர்தி இல்லாத காலத்தில் வந்து உதவிச்சு அப்படின்னு சொல்லலாம். வெளிநாட்டு பயணத்திற்கு உதவியவை கப்பல்களே. கப்பல் கட்டுறதும் அந்த கப்பலை செலுத்துறதும் மிக சிறந்த தொழில்நுட்பம் சார்ந்த கலைகளாக இருக்குது. கப்பலை பார்ப்பதும் கப்பலில் பயணம் செய்வதும் மட்டுமல்லாமல் கப்பலை பற்றி படிப்பதும் உள்ளத்திற்கு உவகை தரும். ஸோ கப்பலை வந்து பார்க்குறதும் கப்பலில் பயணம் செய்கிறதும் மட்டும் கிடையாது, அந்த கப்பலை பற்றி படிக்கிறதும் நம்மளுடைய உள்ளத்திற்கு வந்து ரொம்ப உவகை தரக்கூடியதாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. மலை என்றதும் குழந்தைகளின் நினைவுக்கு வருவது காகித கப்பல். ஸோ காகித கப்பல் வந்துட்டு விளையாடாத குழந்தைங்களே இல்லைன்னு சொல்லிட்டாங்க. பழங்காலத்துலேருந்து தமிழர்கள் வந்து கப்பல் கட்டும் கலையில் சிறந்திருந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது மரபு தொடர்ச்சின்னு சொல்லலாம். தமிழர்கள் வந்து கப்பல் கட்டினாங்க அப்படிங்கிறக்கும் கப்பல் மூலமாக வெளிநாட்டுக்கு சென்றாங்க அப்படிங்கிறக்கும் நம்ம இலக்கியங்களில் ஏராளமான சான்றுகள் இருக்குது. நமக்கு கிடைத்துள்ள நூல்களிலே மிகவும் பழமையானது என்னதான், தொல்காப்பியம். அந்நூல் முன்னீர் வழக்கம் என்று கடற்பயணத்தை குறிப்பிடுகின்றது. எனவே தொல்காப்பியர் காலத்திற்கு முன்பே தமிழர்கள் கடற்பயணம் செய்துள்ளனர் என்பதை அறியலாம். ஸோ நமக்கு கிடைச்சுள்ள நூல்களிலே ரொம்ப ஓல்டஸ்ட் வந்து என்னது தான், தொல்காப்பியம் தான். அந்த நூல் வந்து முன்னீர் வழக்கம் அப்படின்னு சொல்லி கடற்பயணத்தை குறிப்பிடுகிறது. எனவே தொல்காப்பியர் காலத்திற்கு முன்னாடியே தமிழர்கள் வந்து கடல் பயணம் செஞ்சுருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியுது அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ அடுத்தது என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கலாம். கடலோடா கால்வல் நெடுந்தேர் கடலோடும் நாவாயும் ஓடா நிலத்து. இது என்னது, திருக்குறள். கடலோடா கால்வல் நெடுந்தேர், தேரை கொண்டு போய் கடலை விட்டிங்கன்னா ஓடாதுப்பா. கடலோடும் நாவாயும் ஓடா நிலத்து, கடலில் ஓடக்கூடிய பெரிய கப்பலும் நிலத்தில் ஓடாதுப்பா அப்படின்னு சொல்லி என்ன சொல்லியிருக்காங்க, திருவள்ளுவர் சொல்லியிருக்காங்க.
ஸோ திருவள்ளுவர் காலத்திலே பெரிய கப்பல்கள் இருந்தன என்பது இதற்கு சான்றாகும். நாவாய் அப்படிங்கிறது வந்து பெரிய கப்பலை குறிக்குது இல்லையா? ஸோ திருவள்ளுவர் காலத்திலேயே என்ன பண்ணியிருக்காங்க, பெரிய பெரிய கப்பல் யூஸ் பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு இது மூலமாக தெரியுது அப்படின்னு சொல்லிட்டாங்க. பூம்புகார் துறைமுகத்திலிருந்து கப்பல்கள் மூலம் பொருட்கள் ஏற்றுமதியும் இறக்குமதியும் செய்யப்பட்டன. ஸோ பூம்புகார் அப்படிங்கிறது பெரிய துறைமுகமாக இருந்துச்சு. அங்கேருந்து பொருட்கள் வந்து ஏற்றுமதி இறக்குமதியும் செய்யப்பட்டது அப்படிங்கிறத எதை சொல்லுது, பட்டினப்பாலை விரிவாக விளக்குகிறது. ஸோ பட்டினப்பாலை வந்து அதை தெளிவாக சொல்லுது அப்படின்னு சொல்லிட்டாங்க. பட்டினப்பாலை அதை தெளிவாக விளக்குகிறது. ஏற்றுமதி இறக்குமதி செஞ்சாங்க பூம்புகார்லேருந்து அப்படின்னு சொல்லக்கூடிய நூல் இது பட்டினப்பாலை. உலகு கிளர்ந்தென்ன உருக்கெழு வங்கம். உலகு கிளர்ந்தென்ன உருக்கெழு வங்கம் என்று பெரிய கப்பலை அகநானூறு குறிப்பிடுகின்றது. ஸோ என்ன சொல்லுது, உலகு கிளர்ந்தென்ன உருக்கெழு வங்கம் அப்படின்னு சொல்கிறது அகநானூறு. ஸோ உலகு மாதிரி பெருசாக இருக்கும் வங்கம்ங்கிறது என்னது, கப்பல் அப்படின்னு சொல்லி அகநானூறு சொல்லுது. இதனையே 10 என்னும் நூலும் அருங்கலம் தரீஇயர் நீர்மிசை நிவக்கும் பெருங்கலி வங்கம் என்று குறிப்பிடுகின்றது. அருங்கலம் தரீஇயர் நீர்மிசை நிவக்கும் பெருங்கலி வங்கம். அருங்கலம் தரீஇயர் நீர்மிசை நிவக்கும் பெருங்கலி வங்கம் அப்படின்னு சொல்லி என்ன சொல்லுது, 10 வந்து சொல்லுது. 10ங்கிறது என்னது, பதிய என்ன சொல்லுது, அருங்கலம் தரீஇயர் நீர்மிசை நிவக்கும் பெருங்கலி வங்கம். வங்கம் வந்து இப்போ நமக்கு கடல் மேலே தான் நிற்கணும், நங்கூரம் போட்டு கட்டி வைப்பாங்க. இல்லை அது வந்து அருங்கலம் தரீஇயர் நல்லா தரத்தட்டுற மாதிரி வெளியே வரையும் வந்துருச்சு அப்படின்னா என்ன பண்ணிடும், பதிஞ்சிரும் அப்படின்னு சொல்லி. அருங்கலம் தரீஇயர் நீர்மிசை நிவக்கும், தண்ணிக்குள்ளே தான் நிற்கணும். பெருங்கலி வங்கம், பெரிய வங்கம், அது வெளியே வந்து நின்றுச்சு அப்படின்னா என்ன ஆகும், பதிஞ்சிரும் அப்படின்னு சொல்லி 10 சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் ஜஸ்ட் ஞாபகம் வைக்கிறக்காண்டி தான், உண்மையான மீனிங் இது கிடையாது. சேந்தன் திவாகரம் என்னும் நிகண்டு நூலில் பல வகையான கப்பல்களின் பெயர்கள் குறிப்பிடப்பட்டுள்ளன. ஸோ சேந்தன் திவாகரம் அப்படிங்கிற நூலில் வந்து பல வகையான கப்பலுடைய பெயர்கள் வந்து குறிப்பிடப்பட்டிருக்கு. இதன் மூலம் தமிழர்கள் கப்பல் கட்டும் தொழிலில் பரந்துபட்ட அறிவு பெற்றிருந்தார்கள் என்பதை உணரலாம். இது மூலமாக தமிழர்கள் வந்து கப்பல் கட்டக்கூடிய தொழிலில் வந்து நல்ல ஒரு பரந்துபட்ட அறிவு வந்து அவங்களுக்கு இருந்துச்சு அப்படிங்கிறது இந்த சேந்தன் திவாகரம் நிகண்டு நூல் மூலமாக நமக்கு தெரியுது. நீர்வழி பயண தொடக்கம். நீர்நிலைகளில் மரக்கிளைகள் மிதந்து செல்வதையும் அவற்றின் மீது பறவைகள் தவளைகள் முதலியன அமர்ந்து செல்வதையும் பழங்கால மனிதன் கண்டான். நீரில் மிதக்கும் பொருட்களின் மீது தானும் ஏறி பயணம் செய்ய முடியும் என அவன் உணர்ந்தான். மிதக்கும் மரக்கட்டைகள் மீது ஏறி அமர்ந்து சிறிய நீர்நிலைகளை கடக்க தொடங்கினான். மீன்கள் தம் உடலில் இரு பக்கங்களிலும் உள்ள துடுப்பு போன்ற பகுதிகளை பயன்படுத்தி தண்ணீரை பின்னுக்கு தள்ளி நீந்துவதை கண்டான். தானும் மரத்துண்டுகளை துடுப்புகளாக பயன்படுத்த தொடங்கினான். பிறகு மரங்கள் பலவற்றை இணைத்து கட்டி அவற்றின் மீது ஏறி பயணம் செய்தான். அவையே இன்று வழக்கத்தில் உள்ள கட்டு மரங்கள் ஆகும். கட்டப்பட்ட மரங்கள் தான் என்னது, கட்டு மரங்கள் அப்படின்னு சொல்லிட்டாங்க. கட்டு மரங்கள் என்னது, மரங்கள் பலவற்றை இணைத்து கட்டி அவற்றின் மீது ஏறி பயணம் செய்தான் அப்படின்னு சொல்லியாச்சு. ஸோ அதுதான் நம்ம என்ன சொல்லியிருக்கோம், கட்டு மரங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ என்ன சொல்லியிருக்காங்க, இது எல்லாமே ஒரு சின்ன ஹிஸ்ட்ரி மாதிரி சொல்லியிருக்காங்க. மனுஷன் வந்து நீர்நிலைகளில் சின்ன சின்ன மரக்கிளைகள் மேலே தவளை பறவைலாம் ஏறி உட்காந்து அப்படியே நீந்தி போகிறத பார்த்தான். ஸோ நம்மளும் மரக்கட்டை மேலே ஏறி உட்காந்தோன்னா நம்மளாலையும் பயணம் செய்ய முடியும்னு கண்டுபிடிச்சான். மீனை பார்த்தான். மீனை பார்க்கமிச்சில் அதனோட 2 பக்கங்களையும் உள்ள துடுப்பு போன்றதை பயன்படுத்தி தண்ணீரை பின்னுக்கு தள்ளி நீந்துறதை பார்த்தான். ஸோ தானும் மரத்துண்டுகளை துடுப்புகளாக பயன்படுத்தி நீந்தி போயிடலாம் அப்படின்னு கண்டுபிடிச்சான். பிறகு மரங்கள் பலவற்றை இணைத்து கட்டி அவற்றின் மீது ஏறி பயணம் செய்தான். அவையே இன்று வரை வழக்கத்தில் உள்ள கட்டு மரங்கள் ஆகும். அதன் பின்னர் எடை குறைந்த பெரிய மரங்களின் உட்பகுதியை குடைந்து எடுத்துவிட்டு தோணியாக பயன்படுத்தினான். உட்பகுதி தோண்டப்பட்டவை என்பதால் அவை தோணிகள் எனப்பட்டன. என்ன சொல்லியிருக்காங்க, பின்னர் எடை குறைந்த பெரிய மரங்களின் உட்பகுதியை குடைந்து எடுத்துவிட்டு தோணியாக பயன்படுத்த ஆரம்பிக்கான். உட்பகுதி வந்து என்ன சொல்லியிருக்காங்க, உட்பகுதி வந்து தோண்டப்பட்டது அப்படிங்கிறனால அதை வந்து தோணிகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தமிழர்கள் தோணி ஓடம் படகு புனை மிதவை
தெப்பம் போன்றவை சிறிய நீர்நிலைகளை கடக்க பயன்படுத்தினார். இதெல்லாம் வந்து சின்ன சின்ன கப்பல்கள். என்னதெல்லாம்? தோணி, ஓடம், படகு, புனை, மிதவை, தெப்பம். இது எல்லாமே என்னது? சின்ன சின்ன கப்பல்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சிறிய நீர்நிலைகளை கடக்க பயன்படுத்தப்பட்டது. சின்ன சின்ன நீர்நிலைகளை கடந்து போறதுக்கு இது பயன்படுத்தியிருக்காங்க. களம், வங்கம், நாவாய் முதலியவை அளவில் பெரியவை. களம், வங்கம், நாவாய் இது 3 என்னது? அளவில் ரொம்ப பெருசாக இருக்குது. இது வந்து தமிழர்கள் கடற்பயணம் மேற்கொண்டனர் அப்படிங்கிறது இது மூலமாக நமக்கு வந்து தெரியுது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அடுத்தது, நியூசிலாந்து நாட்டு வெலிங்டன் அருங்காட்சியகத்தில் பழங்கால தமிழர்கள் தமிழ்நாட்டு கப்பல்களில் பயன்படுத்தப்பட்ட மணி ஒன்று இடம்பெற்றுள்ளது. தமிழர்கள் அயல் நாடுகளுக்கு கப்பல்களில் சென்றனர் என்பதற்கு இதுவும் ஒரு சான்றாகும். பிற்கால சோழர்களில் ராஜராஜ சோழனும் ராஜேந்திர சோழனும் பெரிய கப்பற்படையினை கொண்டு பல நாடுகளை வென்றனர் என்பதனை வரலாறு பகர்கிறது. ஸோ என்ன சொல்லியிருக்காங்க? நியூசிலாந்து நாட்டு வெலிங்டன் அருங்காட்சியகத்தில் பழங்காலத்தில் தமிழ்நாட்டு கப்பல்களில் பயன்படுத்தப்பட்ட மணி ஒன்று இடம்பெற்றிருக்கான். தமிழ்நாட்டில் உள்ள கப்பலில் பயன்படுத்தப்பட்ட மணியை வந்து நியூசிலாந்து வெலிங்டன் அருங்காட்சியகத்தில் வச்சுருக்காங்க. ஸோ தமிழர்கள் அயல் நாடுகளுக்கு சென்றாங்க, கப்பலில் சென்றாங்க அப்படிங்கிறதுக்கு இது ஒரு ப்ரூஃபாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. தமிழர்கள் அயல் நாடுகளுக்கு கப்பல்களில் சென்றனர் என்பதற்கு இதுவும் ஒரு சான்றாகும். பிற்கால சோழர்களில் ராஜராஜ சோழனும் ராஜேந்திர சோழனும் பெரிய கப்பற்படையினை கொண்டு பல நாடுகளை வென்றனர். பிற்கால சோழர்களில் ராஜராஜ சோழனும் ராஜேந்திர சோழனும் பெரிய கப்பற்படையினை கொண்டு பல நாடுகளை அவங்க ஜெயிச்சாங்க அப்படின்றது தான் நமக்கு வரலாறு பகரக்கூடிய செய்தியாக இருக்குது. கப்பல் கட்டும் கலை. தமிழர்கள் முக்காலத்திலேயே கப்பல் கட்டும் கலையை நன்கு அறிந்திருந்தனர். கப்பல் கட்டும் கலைஞர்கள் கம்மியர் என்று அழைக்கப்பட்டனர். ஸோ என்ன சொல்லியிருக்காங்க? தமிழர்கள் வந்து முற்காலத்திலே கப்பல் கட்டும் கலையை ரொம்ப நல்லா அறிஞ்சிருந்தாங்க. அந்த கப்பல் கட்டக்கூடியவங்கள நம்ம என்ன சொல்கிறோம்? கம்மியர் அப்படின்னு சொல்கிறோம். தமிழர்கள் முற்காலத்திலேயே கப்பல் கட்டும் கலையை நன்கு அறிந்திருந்தனர். கப்பல் கட்டும் கலைஞர்கள் கம்மியர் என்று அழைக்கப்பட்டனர். இதனை கலன்சை கம்மியர் வருகன கூயி என்னும் மணிமேகலை அடியால் அறியலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ கலன்சை கம்மியர் வருகன கூயி அப்படிங்கிற மணிமேகலை அடி மூலமாக நமக்கு இது தெரியுது அப்படின்னு சொல்லிட்டாங்க. கலன்சை கம்மியர் வருகன கூயி அப்படிங்கிறது மணிமேகலை அடி, அது மூலமாக நமக்கு அறிய முடியுது. பெருந்திரளான மக்களையும் பொருட்களையும் ஏற்றி செல்லும் வகையில் பெரிய கப்பல்களை தமிழர் உருவாக்கினர். நீண்ட தூரம் கடலிலேயே செல்ல வேண்டி இருந்ததால் கப்பல்களை பாதுகாப்பானவையாகவும் வலிமை மிக்கவையாகவும் உருவாக்கினர். பெருந்திரளான மக்களையும் பொருளையும் சேர்த்து ஏற்றிட்டு போகலாம். அந்த காலத்தில் போருக்கு போமுச்சில் யானையே ஏற்றிட்டு போகணும்ல, அந்த அளவுக்கு பெரிய பெரிய கப்பல்களை வந்து தமிழர்கள் உருவாக்கினாங்க. நீண்ட தூரம் கடல்லே செல்ல வேண்டியது இருக்குது. ஸோ கப்பல்களை வந்து ரொம்ப ரொம்ப பாதுகாப்பானவையாகவும் வலிமை மிகுந்தவையாகவும் உருவாக்கினர். கப்பல் கட்டுவதற்கு உரிய மரங்களை தேர்ந்தெடுப்பதில் தமிழர்கள் மிகுந்த கவனம் செலுத்தினர். கப்பல்கள் தண்ணீரிலேயே இருப்பவை என்பதால் தண்ணீரால் பாதிப்பு அடையாத மரங்களையே கப்பல் கட்ட பயன்படுத்தினர். நீர்மட்ட வைப்பிற்கு வேம்பு, இலும்பை, புன்னை, நாவல் இந்த 4 மரத்தில் ஏதாவது ஒன்று. நம்ம இன்றைக்கி யூஸ் பண்ணிகிட்ருக்கோம்ல, வேப்ப மரம், இலுப்பை மரம், நாவல் மரம், புன்னை மரம், இந்த 4 மரங்களில் ஏதாவது ஒன்று யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. பக்கங்களுக்கு தேக்கு, வெண்தேக்கு போன்ற மரங்களை பயன்படுத்தினர். பக்கங்களுக்கு என்னது? தேக்கு, வெண்தேக்கு போன்ற மரங்களை பயன்படுத்தினர். மரத்தின் வெட்டப்பட்ட பகுதியை வெட்டுவாய் என்பர். மரத்தின் வெட்டப்பட்ட பகுதி என்ன சொல்கிறாங்க? வெட்டுவாய்னு சொல்கிறாங்க. அதன் நிறத்தை கொண்டு மரத்தின் தன்மையை அறிவர். கண்ணடை என்பது இளைத்த மரத்தில் காணப்படும் உருவங்கள் ஆகும். கண்ணடை அப்படின்னா என்னதான்? இலைச்சி வச்சிருக்க மரத்தில் காணப்படக்கூடிய உருவங்களை தான் என்ன சொல்லியிருக்காங்க? கண்ணடை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேலும் சுழி உள்ள மரங்களை பயன்படுத்தாமல் தவிர்த்தனர். சின்னதாக அப்படி சுழி மாதிரி இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி இருக்கக்கூடிய மரங்களை வந்து அவங்க யூஸ் பண்ணலை. நீளம், அகலம், உயரம் ஆகியவற்றை சரியான முறையில் கணக்கிட்டு கப்பல்களை உருவாக்கினர். இவற்றை தச்சுமுலம் என்னும் நீட்டல் அளவையால் கணக்கிட்டனர். ஸோ என்ன பண்ணியிருக்காங்க? நீளம், அகலம், உயரம் இது எல்லாத்தையும் சரியான முறையில் கணக்கிட்டு கப்பல்களை உருவாக்கியிருக்காங்க. அதை வந்து தச்சுமுலம் அப்படிங்கிற நீட்டல் அளவையால் தான் என்ன பண்ணியிருக்காங்க? யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியாச்சு. ஸோ நீளம், அகலம், உயரம் எல்லாத்தையுமே கரெக்டாக கணக்கிட்டு தான் கப்பலை உருவாக்கியிருக்காங்க. அந்த இதை டிட்டர்மைன் பண்ணுறதோட பேர் என்னது? தச்சு முலம் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. தச்சு முலம் என்னும் நீட்டல் அளவையால் கணக்கிட்டனர் அப்படின்னு சொல்லியாச்சு. தச்சு முலம் என்னும் நீட்டல் அளவையால் கணக்கிட்டனர். பெரிய படகுகளில் முன்பக்கத்தை யானை, குதிரை பெரிய படகுல முன்னாடி இருக்க பக்கத்தை யானை, குதிரை, அன்னம்
முதலியவற்றின் தலையை போன்று வடிவமைப்பதும் உண்டு. கரிமுக அம்பி, பரிமுக அம்பி என்றெல்லாம் இவை அழைக்கப்பட்டன. ஸோ யானை, குதிரை, அன்னம் இதெல்லாம் தலை மாதிரி முன்னாடி கப்பலோட முகப்பு பகுதியை யானை, குதிரை, அன்னமோட ஷேப் வச்சு வச்சுருக்காங்க. ஸோ அதை என்ன சொல்லியிருக்காங்க, கரிமுக அம்பி, பரிமுக அம்பி அப்படின்னு சொல்லி இருக்குது. மரங்களையும் பலகைகளையும் ஒன்றோடு ஒன்று இணைக்கும் போது அவற்றிற்கிடையே தேங்காய் நார், பஞ்சு ஆகியவற்றில் ஒன்றை வைத்து நன்றாக இறுக்கி ஆணிகளை அறைந்தனர். ஸோ மரங்களையும் பலகைகளையும் ஒன்னோடு இணைத்து கட்டுறாங்க. கட்டமைச்சில் இடையில என்ன வைக்காங்க, தேங்காய் நார் வைக்காங்க, பஞ்சு வைக்காங்க, வச்சுட்டு நல்லா இறுக்கி கட்டிடுறாங்க, ஆணி அணைச்சிடுறாங்க, இறுக்கி ஆணிகளை அறைந்தனர். சுண்ணாம்பையும் சணலையும் கலந்து அரைத்து அதில் எண்ணெய் கலந்து கப்பலின் அடியில் பூசினர். ஸோ என்ன பண்ணிட்டாங்க, சுண்ணாம்பையும் சணலையும் நல்லா கலந்து அரைச்சி அதில் எண்ணெய் கலந்து கப்பலோட அடியில் பூசிட்டாங்க. இதனால் கப்பல்கள் பழுதடையாமல் நெடுங்காலம் உழைத்தன. இம்முறையினை இத்தாலி நாட்டைச் சேர்ந்த மார்க்கோ போலோ என்னும் கடற்பயணி வியந்து பாராட்டியுள்ளார். இரும்பு ஆணிகள் துடுப்பிடித்து விடும் என்பதால் மரத்தினால் ஆன ஆணிகளை பயன்படுத்தி இந்த ஆணிகளை தொகுதி என்பர். இரும்பு ஆணியை தூக்கி யூஸ் பண்ணோம் அப்படின்னா தண்ணி பட்டோன்னா என்ன ஆயிரும், துரு பிடிச்சிரும். ஸோ மரத்திலே செஞ்ச ஆணியை யூஸ் பண்ணாங்க, அதை தொகுதி அப்படின்னு அழைச்சாங்கன்னு சொல்லியாச்சு. ஆங்கிலேயர் கட்டிய கப்பல்களை 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை பழுது பார்க்க வேண்டும். ஆனால் தமிழர் கட்டிய கப்பல்களை 50 ஆண்டுகள் ஆனாலும் பழுது பார்க்க வேண்டிய அவசியமில்லை என்று வாக்கர் என்னும் ஆங்கிலேயர் கூறியுள்ளார். ஸோ இப்போ என்ன சொல்லியிருக்காங்க, ஆங்கிலேயர் கட்டிய கப்பல்களை 12 வருஷத்துக்கு ஒருக்க என்ன பண்ணிகிட்டே இருக்கணும், பழுது பார்த்துட்டே இருக்கணும். ஆங்கிலேயரும் கப்பல் கட்டுறோம், நாங்கள் கட்டுற கப்பலை 12 வருஷத்துக்கு ஒருக்க கண்டிப்பாக என்ன பண்ணணும், சர்வீஸ் பண்ணணும். ஆனால் தமிழர் கட்டிய கப்பல்களை 50 ஆண்டுகள் ஆனாலும் பழுது பார்க்க வேண்டிய அவசியமில்லை என்று வாக்கர் என்னும் ஆங்கிலேயர் கூறியுள்ளார். என்று யார் சொல்லியிருக்கா, வாக்கர் என்னும் ஆங்கிலேயர் கூறியுள்ளார். ஆங்கிலேயர் கட்டிய கப்பல்களை 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை பழுது பார்க்க வேண்டும். ஆனால் தமிழர் கட்டிய கப்பல்களை 50 ஆண்டுகள் ஆனாலும் பழுது பார்க்க வேண்டிய அவசியமில்லை என்று வாக்கர் என்னும் ஆங்கிலேயர் கூறியுள்ளார். பாய்மர கப்பல்கள். காற்றின் உதவியால் செலுத்தப்படும் கப்பல்கள் பாய்மர கப்பல் எனப்பட்டன. ஸோ காற்றின் உதவியால் எந்தெந்த கப்பல்லாம் போதும் அது பாய்மர கப்பல் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க, பாய்மர கப்பல்னு சொல்கிறாங்க. பெரிய பாய்மரம், திருக்கைத்தி பாய்மரம், காண பாய்மரம், கோசு பாய்மரம் போன்ற பல வகையான பாய்மரங்களை தமிழர் பயன்படுத்தினர். ஸோ என்னென்னதெல்லாம் இருக்கான், பெரிய பாய்மரம், திருக்கைத்தி பாய்மரம், காண பாய்மரம், கோசு பாய்மரம் போன்ற பல வகையான பாய்மரங்களை தமிழர் பயன்படுத்தினர். பாய்மரங்களை கட்டும் கயிறுகளும் பல வகையாக இருந்தன. ஸோ பாய்மரங்களை கட்டக்கூடிய கயிறுகளும் பல டைப்பில் இருந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அஞ்சான் கயிறு, ஆஞ்சான் கயிறு. ஸோ என்னென்ன கயிறுன்னு பார்த்தோன்னா ஆஞ்சான் கயிறு, தாம்பாங்கயிறு, வேடாங்கயிறு, பளிங்கை கயிறு, மூட்டங்கயிறு, இளங்கயிறு, கோடிப்பாய் கயிறு ஆகிய என்பவை அவற்றுள் சில. ஸோ கோடிப்பாய் கயிறு. ஸோ இத்தனை டைப்பில் கயிறு மட்டுமே நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருந்திருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. பாய்மர கப்பல், பாய், கயிறு ஆகியவற்றின் பழுது ஏற்படும் போது அவற்றை மர பிசின் கொண்டு இணைத்தனர். ஸோ பாயிலையோ கப்பல்லையோ அதாவது பாயிலையோ கயிறுலையோ ஏதாவது பிரச்சனை வருது அப்படின்னா மர பிசின் போட்டு இணைச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி எது சொல்லுது, பரிபாடல் சொல்லுதான். மரப்பிசின் யூஸ் பண்ணி அதை ஒட்டினாங்கப்பா அப்படிங்கிறத யார் பார்த்துருக்கா, குதிரையை வச்சுட்டு இருந்து பாட்டு பாடிட்டு இருந்த பரிபாடல் ஆசிரியர் பார்த்துருக்காரு. அடுத்தது கப்பலின் உறுப்புக்கள். கப்பல் பல்வேறு வகையான உறுப்புக்களை உடையது. எறா, பருமல், வங்கு, கூம்பு, பாய்மரம், சுக்கான், நங்கூரம் போன்றவை கப்பலின் உறுப்புகளில் சிலவாகும். கப்பலின் முதன்மையான உறுப்பாகிய அடிமரம் எறா எனப்படும். குறுக்கு மரத்தை பருமல் என்பர். கப்பலை செலுத்துவதற்கு உரிய திசையில் திருப்புவதற்கு பயன்படுத்தப்படும் முதன்மையான கருவி சுக்கான் எனப்படும். கப்பலை நிலையாக ஒரு இடத்தில் நிறுத்தி வைக்க உதவும் உறுப்பு நங்கூரம் ஆகும். சமுக்கு என்னும் ஒரு கருவியையும் கப்பலில் பயன்படுத்தினர் என்று கப்பல் சாத்திரம் என்னும் நூல் குறிப்பிடுகின்றது. ஸோ என்ன புக் இதை பற்றி சொல்லுது, கப்பல் சாத்திரம் அப்படிங்கிற நூல் சொல்லுதான். இந்த காந்த ஊசி பொருத்தப்பட்ட திசை காட்டும் கருவியாக இருக்கலாம் என்று ஆய்வாளர்கள் கருதுகின்றனர். கப்பல் செலுத்துபவரை மாலுமி, மீகாமன், நீகான், கப்பலோட்டி முதலிய பல பெயர்களால் அழைப்பர்.
ஸோ என்ன சொல்லியிருக்காங்க, பழங்காலத்துலேருந்தே கப்பலுக்கு வந்து என்னென்ன பார்ட்ஸ் யூஸ் பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க, அதை ஓட்டுறவங்கள வந்து நம்ம என்ன சொல்லி கூப்பிட்றோம் எல்லாமே சொல்லியிருக்காங்க. கப்பல் பல்வேறு வகையான உறுப்புகளை உடையது. என்னென்ன உறுப்புன்னு பார்த்தோன்னா எறா, பருமல், வங்கு, கூம்பு, பாய்மரம், சுக்கான், நங்கூரம் எல்லாமே கப்பலுடைய உறுப்புகள் தான். ஸோ கப்பலின் முதன்மையான உறுப்பு வந்து என்னது, அடிமரம். அந்த அடிமரத்தை தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா எறா அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அடிமரத்தை தான் என்ன சொல்கிறோம், எறான்னு சொல்கிறோம். குறுக்கு மரத்தை பருமல்னு சொல்கிறோம். கப்பலை செலுத்துவதற்கு உரிய திசையில் திருப்புவதற்கு பயன்படக்கூடிய முதன்மையான உறுப்புக்கு பேர் சுக்கான் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். கப்பலை நிலையாக ஒரு இடத்தில் வைக்கிறதுக்கு உதவக்கூடியதுக்கு பேர், இப்போ வரையும் அது நங்கூரம் தானே, ஸோ நங்கூரம் அப்படின்னு சொல்கிறோம். சமுக்கு என்னும் ஒரு கருவியையும் கப்பல்களில் பயன்படுத்தினர். சமுக்கு அப்படிங்கிற கருவி வந்து காந்த ஊசி பொருத்தப்பட்ட திசை காட்டும் கருவியாக வந்து இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சமுக்கு அப்படிங்கிறது என்னதுன்னா காந்த ஊசி பொருத்தப்பட்ட ஒரு திசை காட்டும் கருவியாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி ஆய்வாளர்கள் கருதுகின்றனர். கப்பல் செலுத்துபவரை மாலுமி, மீகாமன், நீகான், கப்பலோட்டி முதலிய பல பெயர்களால் அழைப்பர். ஸோ கப்பல் செலுத்துபவரை வந்து மாலுமி, மீகாமன், நீகான், கப்பலோட்டி அப்படின்னு சொல்லி சொல்லலாம். கப்பலை செலுத்தும் முறை. காற்றின் திசையை அறிந்து கப்பலை செலுத்தும் முறையினை தமிழர் நன்கு அறிந்திருந்தனர். இவ்வுண்மையினை நளியிரு முன்னீர் நாவாய் ஓட்டி வழித்தொழில் ஆண்ட உறவோன் மருக என்னும் புறப்பாடல் அடிகளில் வெண்ணிக்குயத்தியார் குறிப்பிடுகின்றார். ஸோ காற்றின் திசையை அறிந்து கப்பலை செலுத்தும் முறையினை தமிழர்கள் நன்கு அறிந்திருந்தனர். நளியிரு முன்னீர் நாவாய் ஓட்டி வழித்தொழில் ஆண்ட உறவோன் மருக அப்படின்ற புறப்பாடல் மூலமாக வெண்ணிக்குயத்தியார் வந்து குறிப்பிடுகிறார். வெண்ணிக்குயத்தியார் வந்து என்ன சொல்கிறாரு, குறிப்பிடுறாரு அப்படின்னு சொல்லியாச்சு. ஸோ என்ன சொல்லியிருக்காங்க, நளியிரு முன்னீர் நாவாய் ஓட்டி வழித்தொழில் ஆண்ட உறவோன் மருக என்னும் புறப்பாடல் அடிகளில் வெண்ணிக்குயத்தியார் குறிப்பிடுகின்றார். கடலில் காற்று வீசும் திசையினை, கடல் நீரோட்டங்களின் திசை ஆகியவற்றை தமிழர்கள் தம் பட்டறிவால் நன்கு அறிந்து அவற்றிற்கேற்ப உரிய காலத்தில் சரியான திசையில் கப்பலை செலுத்தினர். திசை காட்டும் கருவியை பயன்படுத்தியும் வானில் தோன்றும் விண்மீன்களின் நிலையை வைத்தும் திசையினை அறிந்து கப்பலை செலுத்தினர். கப்பல் ஓட்டும் மாலுமிகள் சிறந்த வானியல் அறிவையும் பெற்றிருந்தனர். கோள்களின் நிலையை வைத்து புயல், மழை போன்றவை தோன்றும் காலங்களையும் கடல் நீர் பொங்கும் காலத்தையும் அறிந்து தகுந்த காலத்தில் கப்பல்களை செலுத்தினர். ஸோ என்ன சொல்லியிருக்காங்க, புறப்பாடலில் வந்து நளியிரு முன்னீர் நாவாய் ஓட்டி வழித்தொழில் ஆண்ட உறவோன் மருக அப்படின்னு சொல்லி புறப்பாடலில் வெண்ணிக்குயத்தியார் வந்து பாடியிருக்காங்க. காற்றின் திசையை அறிந்து கப்பல்களை செலுத்தும் முறையினை தமிழர் நன்கு அறிந்திருந்தாங்களாம். நளியிரு முன்னீர் நாவாய் ஓட்டி வழித்தொழில் ஆண்ட உறவோன் மருக. வழிங்கிறது காற்று. ஸோ காற்று எந்த திசையிலேருந்து அடிக்கு அப்படிங்கிறத வந்து புறத்தை அடிக்குதா அகத்தை அடிக்குதான்னு பார்த்துட்டு, அகத்தை வேண்டாம் புறத்தை அடிக்குதான்னு சொல்லி பார்த்துட்டு கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த புறப்பாடல் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. நளியிரு முன்னீர் நாவாய் ஓட்டி வழித்தொழில் ஆண்ட உறவோன் மருக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ தமிழர்கள் தம் பட்டறிவால் நன்கு அறிந்து அவற்றிற்கு ஏற்ப உரிய காலத்தில் சரியான திசையில் கப்பலை செலுத்தினர். திசை காட்டும் கருவியை பயன்படுத்தியும் வானில் தோன்றும் விண்மீன்களின் நிலையை வைத்தும் திசையினை அறிந்து கப்பலை செலுத்தினர் அப்படின்னு சொல்லியாச்சு. ஸோ வானில் தோன்றும் விண்மீன்களின் நிலையை வைத்தும் திசையை வந்து அறிஞ்சு கப்பலை வந்து நம்ம செலுத்தலாம். செலுத்தியிருக்காங்க முந்தி காலத்தில் வானில் இருக்கக்கூடிய விண்மீனோட திசையை வச்சு. ஸோ இந்த விண்மீனை நோக்கி தான் நம்ம போகணும் அப்படிங்கிற வழியில் நமக்கு என்ன பண்ணியிருக்காங்க, திசையை கண்டுபிடிச்சிருக்காங்க. கப்பல் ஓட்டும் மாலுமிகள் சிறந்த வானியல் அறிவையும் பெற்றிருந்தனர். கோள்களின் நிலையை வைத்து புயல், மழை போன்றவை தோன்றும் காலங்களையும் கடல் நீர் பொங்கும் காலத்தையும் அறிந்து தகுந்த காலத்தில் கப்பல்களை செலுத்தினர். ஸோ முந்தி காலத்திலே கப்பலை செலுத்தக்கூடியவங்க வந்து நல்லா சிறந்த வானியல் அறிவை பெற்றவங்களாக இருந்தாங்க. கோள்களோட நிலையை வைத்து மழை போன்றவை தோன்றக்கூடிய காலங்களையும் கடல் நீர் பொங்கக்கூடிய காலத்தையும் என்ன பண்ணாங்க, தகுந்த காலத்தில் கப்பல்களை வந்து கரெக்டாக செலுத்துறதுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த கலங்கரை விளக்கம். கடலில் செல்லும் கப்பல்களுக்கு துறைமுகம் இருக்கும் இடத்தை காட்டுவதற்காக அமைக்கப்படுவது கலங்கரை விளக்கம் ஆகும். உயரமான கோபுரத்தின் உச்சியில் ஒளி வீசும் விளக்கினை கொண்டதாக இது அமைக்கப்படும். களம் என்றால் கப்பல், கரைதல் என்றால் அழைத்தல், கப்பலை அழைக்கும் விளக்கு என பொருளில் இது கலங்கரை விளக்கம் எனப்பட்டது. ஸோ என்ன சொல்லியிருக்காங்க, கடலில் இருக்கக்கூடிய கப்பல்களுக்கு துறைமுகம் இருக்கிற இடத்தை காமிக்கிறக்காண்டி அமைக்கப்படுறது தான் என்னது, கலங்கரை விளக்கம் அப்படின்னு சொல்லிட்டாங்க.
ஸோ உயரமான கோபுரத்தின் உச்சியில் ஒளி வீசும் விளக்கினை கொண்டதாக இது வந்து அமைக்கப்படும். களம் அப்படின்னா கப்பல், கரைதல் அப்படின்னா அழைத்தல். களம் அப்படின்னா என்னது? கப்பல், கரைதல் அப்படின்னா அழைத்தல். கப்பலை அழைக்கும் விளக்கு அப்படிங்கிறது தான் அதோட மீனிங் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கப்பலை அழைக்கும் விளக்கு அப்படிங்கிறதா கலங்கரை விளக்கம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. பெரிய கப்பல்கள் துறைமுகத்தில் கரைக்கு அருகில் வர இயலாது. எனவே கப்பலில் வரும் பொருட்களை தோணிகள் மூலம் கரைக்கு கொண்டு வந்தனர். இச்செய்தியை களம் தந்த பொற்பரிசம் களித்தோணியால் கரை சேர்க்கொண்டு. அதாவது இப்போ நமக்கு வந்து பெரிய கப்பல்களில் தான் என்ன பண்ணுவாங்க, மற்ற நாட்டிலேருந்து என்ன தேவையோ அதை வந்து வாங்கிட்டு வருவாங்க இல்லையா. பெரிய கப்பல் துறைமுகத்தில் கரைக்கு பக்கத்தில் வர முடியாது, தட்டிரும். ஸோ பதிஞ்சிரும் அப்படின்னு பத்தி சொல்லியிருக்கு ஆல்ரெடி. ஸோ கப்பலில் வரக்கூடிய பெரிய பொருட்களை தோணியை தூக்கிட்டு போய் தோணியில் தான் என்ன பண்ணுவாங்க, கரைக்கு கொண்டு வந்தனர். ஸோ இந்த செய்தியை வந்து களம் தந்த பொற்பரிசம் களித்தொணியால் கரை சேர்க்குந்து அப்படின்னு சொல்லி புறநானூறு வந்து சொல்லுதான். புறநானூறு சொல்லுது. முற்காலத்தில் மக்கள் பயணம் செய்ததற்கு மட்டுமன்றி போர் புரியவும் கப்பல்கள் பெரிதும் பயன்பட்டன. ஆனால் இக்காலத்தில் பெரும்பாலும் பொருட்களை ஏற்றி செல்லவே கப்பல்கள் பயன்படுத்தப்படுகின்றது. முந்தி காலத்தில் வந்து பயணம் செய்கிறதுக்கு மட்டும் கிடையாது, போர் புரியறக்கும் கப்பல் வந்து ரொம்ப யூஸ் ஆச்சு. ஆனால் இந்த காலத்தில் பெரும்பாலும் பொருட்களை ஏற்றி செல்லவே கப்பல்கள் வந்து பயன்படுத்தப்படுது. அவற்றை சரக்கு கப்பல் என்பர். போருக்கு பயன்படும் பெரிய கப்பல்களும் இன்று உள்ளன. ஸோ போருக்கு பயன்படுத்தக்கூடிய பெரிய கப்பல்களையும் இன்னைக்கு வச்சுருக்காங்க. அதாவது என்ன சொல்கிறது, இந்த ஏரோப்ளைனே அதில் நிற்கிற அளவுக்கு இடம் உடைய பெரிய பெரிய கப்பல்கள், நீர்மூழ்கி கப்பல்கள், அதெல்லாம் எதுக்கு யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க, அதெல்லாம் வந்து போருக்காண்டி யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ முற்காலத்தில் மக்கள் பயணம் செய்கிறதுக்கு மட்டும் இல்லாமல் போர் புரியறக்கும் கப்பல்கள் வந்து பெரிதும் பயன்படுச்சு. ஆனால் இக்காலத்தில் மேக்ஸிமம் இப்போ குருடாயிலேருந்து எல்லா பொருளும் மற்ற நாட்டிலேருந்து இந்த நாட்டுக்கு ஏற்றுமதி இறக்குமதி பண்ணுறதுக்கு தான் நம்ம வந்து கப்பல்களை யூஸ் பண்ணுறோம். இதை வந்து சரக்கு கப்பல்னு சொல்கிறோம். ஆனால் போருக்கும் இன்றைக்கும் நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோம், கப்பல்கள் சிலவற்றை யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அத்தகைய சீர்மிகு கப்பல் கலையில் நம் முன்னோர் சிறந்து விளங்கினர் என்பது நமக்கு பெருமை அளிக்கும் செய்தி ஆகும் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஸோ இதில் கொடுத்துருக்க புக் பேக் ஒரு வாட்டி ரீட் பண்ணிக்கலாம். அப்போ தான் உள்ள எங்கெல்லாம் நமக்கு வந்து ரிவைஸ் பண்ண முடியல இதே கொஸ்டின் அங்கே கேட்டிருக்காங்கன்னு தெரியும். தமிழர்கள் சிறிய நீர்நிலைகளை கடக்க பயன்படுத்தியது நாவாய், களம், வங்கம். இதெல்லாம் என்னது, பெரிய கப்பலை குறிக்கிறதுக்கு சொல்லப்பட்ட 3 சொல். ஸோ நம்ம வந்து ஓடம் தான் சிறிய நீர்நிலைகளை கடக்கிறதுக்கு வந்து பயன்படுத்திகிட்டு இருந்தாங்க. கப்பல் தொல்காப்பியம் கடற்பயணத்தை டேஸ் என்றது முன்னீர் வழக்கம் என்று கூறியது. முன்னீர் வழக்கம் என்று கூறுகிறது. கப்பலை உரிய திசையில் திருப்புவதற்கு பயன்படும் கருவி சுக்கான். கப்பலை உரிய திசையில் திருப்புவதற்கு பயன்படுத்தக்கூடிய கருவி வந்து சுக்கான். நிறுத்துறதுக்கு பயன்படுறது தான் என்னது, நங்கூரம் அப்படின்னு படித்தோம். கப்பல் கட்டுறதுக்கு பயன்படும் மர ஆணிகள் தொகுதி என்று அழைக்கப்பட்டன. ஒரு வாட்டி நம்ம இந்த பாடத்தை ஃபுல்லாக கப்பற்கலை பயணம், தரைவழி பயணம், நீர்வழி பயணம், வான்வழி பயணம் என்று 3 வகைப்படும். நீர்வழி பயணத்தை உள்நாட்டு நீர்வழி பயணம், கடல்வழி நீர்வழி பயணம் என 2 வகைப்படுத்தலாம். வானூர்திகள் கண்டுபிடிக்கப்படாத காலத்தில் வெளிநாட்டு பயணத்திற்கு உதவியவை கப்பல்களே. அதாவது இந்த பாக்ஸில் என்னெல்லாம் படிக்கணும், பயணம் 3 டைப்ஸ், தரைவழி பயணம், நீர்வழி பயணம், வான்வழி பயணம். அதில் நீர்வழி பயணத்தை மட்டும் எடுத்துக்கிட்டோன்னா அது 2 டைப்ஸ். ஒன்று உள்நாட்டு நீர்வழி பயணம், இன்னொன்று கடல்வழி பயணம். வானூர்திகளே இல்லாத காலத்தில் வெளிநாட்டுக்கு போகணும் அப்படின்னா கப்பல்கள், கடல் பயணம் மட்டும்தான் அதுக்கு வந்து உதவி புரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ நமக்கு கிடைத்துள்ள நூல்கள்லேயே ரொம்ப ரொம்ப பழமையானது என்னது தான், தொல்காப்பியம் தான். அந்த நூல் வந்து முன்னீர் வழக்கம் அப்படின்னு சொல்லி கடற்பயணத்தை குறிப்பிடுகின்றது. நமக்கு கிடைத்துள்ள நூல்களிலே மிகவும் பழமையானது தொல்காப்பியம். அந்நூல் முன்னீர் வழக்கம் என்று கடற்பயணத்தை குறிப்பிடுகின்றது. எனவே தொல்காப்பியர் காலத்திற்கு முன்பே தமிழர்கள் கடலில் பயணம் செய்துள்ளனர் என்பதை அறியலாம். ஸோ நமக்கு கிடைத்துள்ள நூல்களிலே மிகவும் பழமையானது தொல்காப்பியம். அந்நூல் முன்னீர் வழக்கம் என்று கடற்பயணத்தை குறிப்பிடுகின்றது. எனவே தொல்காப்பியர் காலத்திற்கு முன்னாடியே நம்ம என்ன பண்ணிட்டு இருந்திருக்கோம், கடலில் பயணம் செஞ்சுட்டு இருந்திருக்கோம் அப்படிங்கிறதுக்கு ப்ரூஃப் இருக்குது. ஏன்னா தொல்காப்பியம் வந்து கடல் பயணத்தை முன்னீர் வழக்கம் அப்படின்னு சொல்கிறனால தொல்காப்பியத்துக்கு முன்னாடி இருந்தே நம்ம என்ன பண்ணிட்டு இருந்திருக்கோம், கடல் பயணம் செஞ்சுட்டு இருந்திருக்கோம். திருக்குறள் எடுத்துக்கோங்க. கடலோடா கால்வல் நெடுந்தேர் கடலோடும் நாவாயும் ஓடா நிலத்துன்னு ஒரு திருக்குறளில் வந்து சொல்கிறாங்க திருவள்ளுவர். ஸோ பெரிய கப்பல்கள் வந்து அப்போவே இருந்திருக்கு, நாவாயெலாம் இருந்திருக்கு அப்படிங்கிறதுக்கு
இந்த திருக்குறள் வந்து சான்றா இருக்கு. கடல்ல ஓடக்கூடிய அ க நாவாய் வந்து நிலத்துல ஓடாது. நிலத்துல ஓடக்கூடிய தேர் வந்து கடல்ல ஓடாதுன்னு சொல்லியிருக்காரு. ஸோ திருவள்ளுவர் காலத்திலே பெரிய கப்பல்கள் இருந்தன என்பதற்கு சான்றாகும். பூம்புகார் துறைமுகத்தில் இருந்த கப்பல்கள் மூலம் பொருட்கள் ஏற்றுமதியும், இறக்குமதியும் செய்யப்பட்டன. பூம்புகார் துறைமுகத்துல கப்பல்கள் நெறைய இருந்துச்சு. அங்க வந்து பொருட்கள் வந்து ஏற்றுமதியும், இறக்குமதியும் வந்து நடந்துச்சு அப்படிங்கிறத வந்து பட்டினப்பாலை அப்படிங்கிற நூல் வந்து விளக்குது. பட்டினப்பாலை தான் மேக்ஸிமம் இந்த வணிகத்த பத்தி சொல்லும். ஸோ அந்த பட்டினப்பாலை வந்து பூம்புகார் துறைமுகத்துல கப்பல்கள் வந்து ஏற்றுமதி, இறக்குமதியும் செஞ்சுச்சு அப்படின்னு சொல்லுது. உலகு கிளர்ந்தென்ன உருக்கெழு வங்கம் என்று அகநானூறு குறிப்பிடுகின்றது. உலகு கிளர்ந்தென்ன உருக்கெழு வங்கம் என்று அகநானூறு குறிப்பிடுகின்றது. ஊன்னு வருதா? ஸோ அது அகநானூறு குறிப்பிடுது. உலகு கிளர்ந்தென்ன உருக்கெழு வங்கம் 2 வாட்டி வந்துச்சுன்னா அது வந்து தொடங்கும். அகநானூறு பாட்டு. இதனையே பதிற்று பத்து என்னும் நூலும் அருங்கலம் தரீஇயர் நீர்மிசை நிவக்கும் பெருங்கலி வங்கம். அருங்கலத்தை வந்து தண்ணிக்குள்ள தான் நிக்க விடணும். பெருங்கலி வங்கம். அதை வந்து வங்கம் கப்பல் வெளியே இழுத்துட்டு வரேன்ட்டு பெருங்கலியை தாண்டி இழுத்துட்டு வந்தோம் அப்படின்னா பதிஞ்சிரும் அப்படின்னு சொல்லி பதிற்று பத்து வந்து சொல்லுது. சேந்தன் திவாகரம் என்னும் நிகழ்வு நூலில் பல வகையான கப்பல்களின் பெயர்கள் குறிப்பிடப்பட்டுள்ளன. இதன் மூலம் தமிழர்கள் கப்பல் கட்டும் தொழிலில் பரந்துபட்ட அறிவு உடையவங்கன்றது நமக்கு தெரியுது. ஸோ எப்படி நம்ம வந்து கப்பலை வந்து பில்ட் பண்ணோம் அப்படிங்கிறது பேசிக் கொடுத்துருக்காங்க. மரங்கள் பலவற்றை இணைத்து கட்டி அவற்றின் மீது ஏறி பயணம் செய்தான். அவையே கட்டு மரங்கள். பின்னர் எடை குறைந்த மரங்களின் உட்பகுதியை தோண்டி குடைந்து எடுத்துவிட்டு தோணியாக பயன்படுத்தினான். உட்பகுதி தோண்டப்பட்டவை என்பதால் தோணிகள் என்று அழைக்கப்பட்டன. தமிழர்கள் தோணி, ஓடம், படகு, புனை, மிதவை, தெப்பம் போன்றவை சிறிய நீர்நிலைகளை கடக்க பயன்படுத்தினர். இதெல்லாம் வந்து ஒரு ஸ்மாலான நீர்நிலையை கடக்கிறதுக்கு வந்து பயன்படுத்தப்பட்டுச்சுன்னா தோணி, ஓடம், படகு, புனை, மிதவை, தெப்பம். தோணி, ஓடம், படகு, புனை, மிதவை, தெப்பம் முதலியவை சிறிய நீர்நிலைகளை கடக்க பயன்படுத்தினர். களம், வங்கம், நாவாய் பெரிய நீர்நிலைகளை கடக்க பயன்படுத்தினர். ஸோ இதில் வந்து நம்ம ஞாபகம் வைக்க வேண்டியது பெரிய நீர்நிலையை கடக்க எதெல்லாம் பயன்படுத்தினாங்க அப்படிங்கிறத ஞாபகம் வச்சாலே மீதி இருக்கிற எல்லாமே என்னது சிறிய ஓடைகளை கடக்க பயன்படுத்தப்பட்டது ஞாபகம் வந்துடும். ஸோ களம், வங்கம், நாவாய் இது 3 தான் பெரிய கப்பல்களாக யூஸ் பண்ணிட்டு வந்தாங்க. அப்புறம் ஒரு இம்பார்ட்டண்டான பாக்ஸ். நியூசிலாந்து நாட்டின் வெலிங்டன் அருங்காட்சியகத்தில் பழங்கால தமிழ்நாட்டு கப்பல்களில் பயன்படுத்தப்பட்டு வந்த ஒரு மணி ஒன்று இடம்பெற்றுள்ளது. அது வந்து என்ன சொல்லுது, தமிழர்கள் அயல் நாடுகளுக்கு கப்பலில் சென்று பிற்காலத்தில் ஸோ நியூசிலாந்து நாட்டு வெலிங்டன் அருங்காட்சியகத்தில் மணி ஒன்று இடம்பெற்றிருக்கு. தமிழர்கள் வந்து அயல் நாடுகளுக்கு கப்பல்களில் போனாங்க அப்படிங்கிறதுக்கு இதான் சான்றாக இருக்குது. பிற்கால சோழர்களில் ராஜராஜ சோழனும் ராஜேந்திர சோழனும் பெரிய கப்பற்படையினை கொண்டு பல நாடுகளை வென்றனர் அப்படிங்கிறத வரலாறு வந்து சொல்லுது. கப்பல் கட்டும் கலை. தமிழர்கள் முற்காலத்திலேயே கப்பல் கட்டும் கலையை நன்கு அறிந்திருந்தார்கள். கப்பல் கட்டும் கலைஞர்கள் கம்மியர் என்று அழைக்கப்பட்டனர். களஞ்சை கம்மியர் வருகன கூயி என மணிமேகலை அடியால இது நமக்கு சொல்லுது. ஸோ கப்பல் வந்து ரொம்ப தண்ணியிலேயே கிடக்குன்றனால அது எதனால பாதிக்கப்படக்கூடாது அப்படிங்கிறக்காண்டி நீர்மட்ட வைப்பிற்கு வேம்பு, இலுப்பை, புன்னை, நாவல் போன்ற மரங்களை பயன்படுத்தினர். பக்கங்களுக்கு தேக்கு, வெண்தேக்கு போன்ற மரங்களை பயன்படுத்தினர். பக்கங்களுக்கு தேக்கு, வெண்தேக்கு. மரத்தின் வெட்டப்பட்ட பகுதியை வெட்டுவாய் என்றனர். நிறத்தை கொண்டு மரத்தின் தன்மையினை அறிவர்.
நிறத்தை கொண்டு மரத்தின் தன்மை அறிவர். கண்ணடை என்பது இளைத்த மரத்தில் காணப்படும் உருவங்கள் ஆகும். ஸோ இதான் வந்து புக் பேக் கொஸ்டின். கண்ணடை என்பது இளைத்த மரத்தில் காணப்படக்கூடிய உருவங்கள் ஆகும். மேலும் சுழி உள்ள மரங்களை பயன்படுத்தாமல் தவிர்த்தனர். நீளம், அகலம், உயரம் ஆகியவற்றை சரியான முறையில் கணக்கிட்டு கப்பல்களை உருவாக்கினர். இவற்றை தச்சு மூலம் என்றும் நீட்டல் அளவையால் கணக்கிட்டனர். தச்சு மூலம் அப்படிங்கிற நீட்டல் அளவையால் கணக்கிட்டனர். பெரிய படகுகளில் முன்பக்கத்தை யானை, குதிரை, அன்னம் போன்றவற்றின் தலைகளை பயன்படுத்தி வடிவமைப்பதும் உண்டு. கரினா யானை தானே, கரிமுக அம்பி, பரினா குதிரை, பரிமுக அம்பி என்றெல்லாம் இவை அழைக்கப்பட்டன. மரங்களையும் பலகைகளையும் ஒன்றோடொன்று இணைக்கும் போது அவற்றிற்கிடையே தேங்காய் நார், பஞ்சு ஆகியவற்றில் ஒன்றை வைத்து நன்றாக இறுக்கி கட்டினர். ஆணி அறைந்தனர். சுண்ணாம்பு, சணல் இது எல்லாத்தையும் கலந்து அரைத்து அதில் எண்ணெய் கலந்து கப்பலோட அடிப்பகுதியில் பூசியிருக்காங்க. இத்தாலி நாட்டை சேர்ந்த மார்க்கோ போலோ என்னும் கடற்பயணி இதை வியந்து பாராட்டியுள்ளார். கப்பல்கள் வந்து பழுதடையாமல் நெடுங்காலம் உழைக்கணும் அப்படிங்கிறக்காண்டி தான் இந்த தொழில்நுட்பம். இரும்பு ஆணிகள் துடிப்பிடித்து விடும் என்பதற்காக தொகுதி அப்படிங்கிற ஆணியை வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. தெரிந்து கொள்வோம். ஆங்கிலேயர் கட்டிய கப்பல்களை 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை பழுது பார்க்க வேண்டியிருக்கும். ஆனால் தமிழர் கட்டிய கப்பல்களை 50 ஆண்டுகள் ஆனாலும் பழுது நீக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. காற்றின் உதவியால் செலுத்தப்படும் கப்பல் பாய்மர கப்பல் எனப்பட்டது. பெரிய பாய்மரம், திருக்கைத்தி பாய்மரம், காண பாய்மரம், கோசு பாய்மரம் போன்ற பல வகையான பாய்மரங்களை தமிழர்கள் பயன்படுத்தினர். பாய்மரங்களை கட்டும் கயிறுகளும் பல வகையாக இருந்தன. அஞ்சான் கயிறு, தாம்பாங்கயிறு, வேடாங்கயிறு, பளிங்கை கயிறு, மூட்டங்கயிறு, இளங்கயிறு, கோடிப்பாய் கயிறு என்பவை அவற்றுள் சில. பாய்மர கப்பலில் பாய், கயிறு ஆகியவற்றில் பழுது ஏற்பட்டுச்சுன்னா மர பிசின் வச்சு அதை வந்து இணைச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி பாடல் வந்து சொல்லுது. ஸோ கப்பல்கள் பல்வேறு வகையான உறுப்புகளை கொண்டு அமைக்கப்பட்டுச்சு. எறா, பருமல், வங்கு, கூம்பு, பாய்மரம், சுக்கான், நங்கூரம். இதில் வந்து அடி மரத்தை தான் எறான்னு சொன்னாங்க. அதுதான் கப்பலோட முதன்மையான உறுப்பாக இருந்துச்சு. குறுக்கு மரத்தை பருமல் அப்படின்னு சொன்னாங்க. கப்பலை செலுத்துவதற்கும் உரிய திசையில் திருப்புவதற்கும் பயன்படக்கூடிய கருவியை வந்து சுக்கான் அப்படின்னு சொன்னாங்க. கப்பலை நிலையாக ஒரு இடத்தில் நிறுத்தி வைக்க உதவும் உறுப்பு வந்து நங்கூரம். சமுக்கு அப்படிங்கிற ஒரு கருவி இருந்துச்சு. அதையும் கப்பல்களில் பயன்படுத்தினாங்க. கப்பல் சாத்திரம் அப்படிங்கிற நூல் வந்து அதை பற்றி சொல்லுது. காந்த ஊசி பொருத்தப்பட்ட திசை காட்டும் கருவி தான் என்னது, சமுக்கு. கப்பல் செலுத்துபவரை மாலுமி, மீகாமன், நீகான், கப்பலோட்டி என்று பல பெயர்களில் நம்ம வந்து சொல்லுவோம். மாலுமி, மீகாமன், நீகான், கப்பலோட்டி. கப்பலை செலுத்தும் முறை. காற்றின் திசை அறிந்து கப்பலை செலுத்தும் முறையினை தமிழர்கள் நன்கு அறிந்திருந்தனர். இவ்வுண்மையினை நளியிரு முன்னீர் நாவாய் ஓட்டி வழிதொழில் ஆண்ட உறவோன் மருக என்னும் புறப்பாடல் அடிகள் வெண்ணி குயத்தியார் பாடலில் குறிப்பிடுகின்றார். கலங்கரை விளக்கம் அப்படின்னா என்னது? களம் அப்படின்னா கப்பல், கரைதல் அப்படின்னா அழைத்தல் அப்படின்னு மீனிங். உயரமான கோபுரத்தின் உச்சியில் ஒளி வீசும் விளக்கினை கொண்டதாக இருக்கும். களம், கப்பல், கரைதல், அழைத்தல். கப்பலை அழைக்கும் விளக்கு அப்படிங்கிற பொருளில் கலங்கரை விளக்கம் அப்படின்னு அழைக்கப்படுது. பொருட்களை தோணிகள் மூலம் கரைக்கு கொண்டு வந்தனர். களம் தந்த பொற்பரிசம் கலித்துணியால் கரை சேர்க்குந்து என்று புறநானூறு கூறுகிறது. கடல் ஆமைகள் இனப்பெருக்கத்திற்கு தகுந்த இடம் தேடி நீண்ட தூரம் பயணம் செய்கின்றனர். அவை செல்லும் வழியினை செயற்கைக்கோள் மூலம் தற்போது ஆராய்ந்துள்ளனர். அவ்வழியில் உள்ள நாடுகளுடன் தமிழர் வாணிப தொடர்பு கொண்டிருந்ததை நாம் அறிய முடிகிறது. எனவே பழந்தமிழர்கள் ஆமைகளை வழிகாட்டிகளாக பயன்படுத்தி கடற்பயணம் செய்திருக்கலாம் என்னும் கருத்தும் உள்ளது. புக் பேக் ஒன் வேர்ட்ஸ் பார்த்தோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஒன் வேர்டு என்னது? தமிழர்கள் சிறிய நீர்நிலைகளை கடக்க பயன்படுத்தியது ஓடம். தொல்காப்பியம் கடற்பயணத்தை முன்னீர் வழக்கம் என்று கூறுகின்றது. கப்பலை உரிய திசையில் திருப்புவதற்கு பயன்படும் கருவி சுக்கான். கப்பல் கட்டுவதற்கு பயன்படும் மர ஆணிகள் தொகுதி என்று அழைக்கப்படுகிறது. கப்பல் ஒரு இடத்தில் நிலையாக நிற்க உதவுவது நங்கூரம். இளைத்த மரத்தில் காணப்படும் ஒரு உறுப்பு கண்ணடை. எறா அடிமரம், பருமல் குறுகுமரம், மீகாமன் கப்பலை செலுத்துபவர், காந்த ஊசி திசை காட்டும் கருவி அப்படின்னு சொல்லி இந்த பாடத்தை முடிச்சிட்டாங்க. தேங்க்யூ.